Good morning students, I welcome you all to science video section. Today now we are going to see about 6th standard science subject term 2 unit 4 air. Air is very important in our life. See the diagram, this is a uses of air. Air is everywhere, atmosphere and it is layer, composition, burning and combustions. Air for the several of plants and animals, experimental verification of oxygen, nitrogen and carbon dioxide. These are the topics we are going to discuss about today. First we are going to see about learning objectives. Today identify the components and uses of air in performing experiment and arriving at conclusions, the role of oxygen in the process of burning and signification of air for the several of plants and animals on earth and need of air in protecting our atmosphere. Let us see the topics for one by one. First, we will see the introduction part. Air is present everywhere around us. We cannot see air, but we can feel its presence in so many ways. For example, we feel air when the trees rustle, cloth hanging on a cloth, line pages of an open book, flitters when the fan is switched on, when kids fly in the sky. We cannot see, touch or taste air, but we can feel it. It is the air that makes all these moments possible. Thus, we can understand the air is present all around us. ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரில் ஏர் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பட் நம்மளால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிட்ஸ் எல்லாம் கைட் ஃப்ளை பண்ணுறது, அப்போ அந்த ஏர் மூலமாக தான் அது ஃப்ளை ஆகுது. அப்புறம் க்ளோத் அந்த காற்றுல ஆடுறது அதன் மூலமாக. ஸோ ட்ரீயில் உள்ள பிரான்ச்சஸ்லாம் அப்படி மூவ் ஆகும்போது ஸோ இங்கே ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் தான் பண்ண முடியும், பார்க்க முடியாது. ஸோ ஏர் இஸ் ப்ரெசண்ட் ஆல் அரவுண்ட் அஸ். Next, air is necessary for all to live. We can live without food for some days, without water for a few hours, but cannot survive without air for more than a few minutes. So air is very important for all living beings to survive. So நம்மளால் கொஞ்ச நேரம் some days சாப்பிடாமல் இருக்க முடியும், few hours வாட்டர் குடிக்காமல் கூட இருக்க முடியும். ஆனால் ஒரு few minutes கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், டெத் ஆகிடுவோம். ஸோ ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ் டு சர்வைவ். ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட், when air is moving it is called wind. It is cool and soothing us breeze. ஸோ பீச் பக்கம்லாம் போனீங்கன்னா ஏர் சும்மா நமக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஈரப்பதத்தோட அந்த ஏர் வரும், அது நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் அதனால தான் பீச்சில் வாக்கிங் போகிறது. when air moves with force it can even uproot trees and blow off the rooftops. ஸோ இதில் இது மெலிசான ஃப்ரீசிங் ஏர் சொல்லுவோம். இதே இது அதிகமாக காற்றடிச்சு ஒரு மரத்தோட ரூஃபே எடுத்து கீழே விழுகிற அளவுக்கு ஏர் இருக்குது. ஸோ ஏர் இஸ் நெசசரி ஃபார் ப்ரீத்திங் அண்ட் ஆல்சோ ஃபார் கம்பஷன்ஸ். ஸோ எரியறதுக்கும் ஒரு பொருள் எரியறதுக்கும் என்னது, ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So see small activity we do on in your book. So see the diagram. This one is the air is everywhere. Air ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பீக்கர் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம உள்ளே டிப் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுது, அந்த பாட்டில் உள்ளே நம்மளால் உள்ளே கொண்டு போக முடியல. ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது. நம்ம இன்னமும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தாலுமே அந்த பாட்டில் என்ன ஆகலை, அந்த பாட்டமை டச் பண்ண முடியல. ஸோ இது செகண்ட் பிக்சரில் அந்த பாட்டிலை ஸ்லைட்டாக கொஞ்சம் சாய்ச்சி நம்ம உள்ளே ப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த பாட்டில் ஈஸியாக உள்ளே போகும். ஸோ அதே டைம் அதுலேருந்து ஒரு பபிள்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன இருக்குது, ஏர் உள்ளே இருந்தால் தான், அந்த ஏர் ப்ரெசண்ட் ஆனால் தான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே செய்ய முடியும். ஸோ ஸ்லைடாக அந்த பாட்டிலை நம்ம சாய்க்கும்போது அதில் என்ன ஆகும், ஒரு சவுண்டு வரும், அந்த பபுள்ஸ் வரும். ஸோ அப்போ அப்படி வரப்போ அதில் என்ன ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஹென்ஸ் we can see that air fills all the space inside the bottle.
Next, see the diagram. This is a atmosphere and it is layer. So நம்ம அட்மாஸ்பியரில் என்னென்ன லேயர்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எர்த்தில் மேலே அட்மாஸ்பியரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ட்ரோபோஸ்பியர். அங்கே தான் என்ன ஆகும், வெதர் சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ வெதர் வந்து ரெய்னி சீசனாக க்ளவுடியாக அந்த மாதிரி சீசன்ஸ் வெதர் சேஞ்சஸ் ஆகிறது ட்ரோபோஸ்பியர். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அங்கே தான் ஓசோன் லேயர் இருக்குது. ஆல்ரெடி யூ நோ தட் ஓசோன் லேயர் இஸ் அல்ட்ராவயலட் ரேஸில் அந்த ரேலாம் வரதை வந்து தடுக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஓசோன் லேயர் தான் இருக்குது. ஸோ அந்த ஓசோன் லேயர் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர்னிங்கன்னா பேர்னிங் ஆஃப் மெட்ராஸ் அந்த இதெல்லாம் பேர்ன் ஆகுறதெல்லாம் அங்கே தான் நடக்கும் மீசோஸ்பியர். நெக்ஸ்ட்டு அயனோஸ்பியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியரில் லோ டெம்பரேச்சர் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அட்மாஸ்பியரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க லேயர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். நெக்ஸ்ட் சி ஏர் ஃபார் சர்வைவல் of plant and animals. So plant இருந்தாலும் சரி, animals இருந்தாலும் சரி, air is very very important one. So see the diagram, this one is a photosynthesis. So அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் composition that means எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 78% இருக்குது. ஸோ அது நைட்ரஜன் மோஸ்ட்லி யூஸ் ஆகுறது ஃபெர்டிலைசர்ஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது. அண்ட் ஆக்சிஜன் 21% வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுனா கம்பஷன், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன்னா என்ன பண்ணும், பிளான்ட் வெளிவிடும். ஸோ அதனால் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து 1% வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% அண்ட் அதர் கேசஸ் யூ வில் 1% ஆர் ப்ரெசென்ட் இன் அட்மாஸ்பியர். Next, we will move on to uses of air. Already you know that breathing is very necessary for air. Burning, cycle tube, air fill பண்ணுறதுக்கு cycle tubeக்குலாம் cycle tubeல air fill பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஏர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை அவங்களுக்கு இருக்கப்போ ஏர் தான் அந்த மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏர் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுது, ப்ரீத்திங் நடக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மவுண்டெய்னர்னால் ரொம்ப ஹை மவுண்டெயினுக்கெலாம் மேலே ஏறும்போது ஆக்சிஜன் வந்து இருக்கிறது கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் அவங்க சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த சிலிண்டர்கள் மூலமாக ஆக்சிஜனை அவங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஏர். Next, let us see atmosphere. Define atmosphere. Our earth is surrounded by a huge envelope of air called the atmosphere. ஸோ அட்மாஸ்பியரு அதை சுற்றி என்ன இருக்குது, ஒரு ஏர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. Atmosphere extends to more than 800 km above the surface of Earth and it is held in place by the Earth gravity. The atmosphere protects us from many harmful rays coming from the sun. The air envelope is thicker near the Earth's surface and as we go higher the density and the availability of air gradually decreases. This is because as we go higher the force of gravity decreases. So it is not able to hold large amount of air. ஸோ இந்த பேரால என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எர்த்தை சுற்றி 800 கிலோமீட்டரில் என்ன இருக்குது, அட்மாஸ்பியர் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கிராவிட்டி மூலமாக அங்கே ஏர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எர்த்துலேயே இன்னும் மேலே போக 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 வந்து ஏரோட லெவல் வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அங்கே கிராவிட்டி ஏன் அப்படின்னா எர்த்தோட கிராவிட்டி வந்து ஓரளவு தான் இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டிக்கு மேலே போனால் ஏரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஸோ த அட்மாஸ்பியர் ப்ரொடக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் மெனி ஹார்ம்ஃபுல் ரேஸ். ஸோ அந்த சன்னிட்டேருந்து வர ஹார்ம்ஃபுல் ரேசஸ்லாம் வந்து எர்த்தில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ த ஏர் என்வலப் இஸ் திக்கர் நியர் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் ஆல்சோ வி கோ ஹையர் டென்சிட்டி அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஏர் கிராஜுவலி டிக்ரீசஸ். ஸோ மேலே போக போக ஏரோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே என்ன இருக்காது, கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்காது. அதனால் வந்து ஏரோட லெவல் கிராவிட்டியும் டிக்ரீஸாக இருக்கும், ஏரும் டிக்ரீஸாக இருக்கும். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ஏரை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. கிராவிட்டி ஆனால் அங்கே இல்லாதனால ஏரை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அட்மாஸ்பியரில் நடக்கிறது.
Next, see the diagram. Already you know that the atmosphere is made up of 5 different layers. So, நம்ம எர்த்தில் 5 different layers வந்து present ஆயிருக்கு. So, already you know that உங்களுக்கு தெரியும். First one is the troposphere, the stratosphere, the mesosphere, the ionosphere and the exosphere. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்த லேயரு ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் என்ன இருக்குது, ஓசோன் லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து எர்த்தில் உள்ள 5 different layers. ஸோ எர்த்துக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரோபோஸ்பியர் லேயர் தான் இருக்குது. இந்த ட்ரோபோஸ்பியர் இஸ் த லேயர் க்ளோசஸ்ட் டு த எர்த். ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கும் எர்த்துக்கு. இட் இஸ் த லேயர் இன் விச் வி லிவ். இட் எக்ஸிட் அப்வர்ட்ஸ் ஃபார் அபவுட் 16 kilometers above the surface of the earth. Movement of wind takes place in this layer. It also contains water vapor which is responsible for making cloud. This layer is responsible for all weather we experience on earth. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்துலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இதோட இந்த லேயரில் என்ன இருக்கும், மோஸ்ட்லி வந்து வாட்டர் வேப்பர் இது இருக்கும். அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ளவுடெல்லாம் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், இந்த ட்ரோபோஸ்பியர் லேயரில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் வெதர் சேஞ்சஸ் ஆல்சோ இந்த லேயரில் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் ட்ரோபோஸ்பியர். அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ்வலி ஃப்ளை அபோவ் திஸ் லேயர் டு அவாய்ட் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் அண்ட் பேட் வெதர். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா விண்டோட லெவல் எப்படி இருக்குது, காற்று அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, இல்லை வெதர் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அது என்ன ஆகும், ஏர்க்ராஃப்ட் வந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ட்ரோபோஸ்பியரில் ஏர்க்ராஃப்ட் வந்து ட்ராவல் ஆகும். ப்ளஸ் வெதர் சேஞ்சஸ்லாம் இந்த லேயரில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் சி ஸ்ட்ராட்டோஸ்பியர். Stratosphere lays above the troposphere. So troposphere ka அடுத்த level என்ன, stratosphere. This layer has the ozone layer in it. So இங்கே தான் என்ன present ஆயிருக்கு, ozone layer present ஆயிருக்கு. The ozone layer protects all life on earth from the harmful ultraviolet rays of the sun. So sunலேருந்து வர ultraviolet rays வந்து தடுத்து நம்மளை பாதுகாக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓசோன் லேயர் தான். ஸோ இந்த ஓசோன் லேயர் இல்லைன்னா இந்த அல்ட்ராவயலட் யூவி ரேஸ் வந்து நம்மளை டைரெக்டாக எர்த்தில் உள்ள ஹியூமன் பீயிங்ஸ் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் சம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓசோன் லேயர் தான் நம்மளை என்ன பண்ணுது, ஒரு பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து ஓசோன் லேயரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கெமிக்கல்ஸ் மூலமாக என்ன ஆகுது, அந்த ஓசோன் லேயரில் ஓட்டை விழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் மெயின் பார்த்திங்கன்னா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி, இது மோஸ்ட்லி எங்கே அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான். ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில வர அந்த வாயு தான் என்ன ஆகுது, அந்த ஓசோன் லேயரை வந்து என்ன ஆகுது, ஓட்டை போட வைக்கிது. ஸோ அதனால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபுல்லாகவே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஓசோன் லேயரில் நம்ம ப்ரொடக்ட் பண்ணலாம். ஸோ அது நம்மளை பாதுகாப்பது, நம்ம அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. ஸோ அதனால் அதை வந்து நம்ம செய்யணும். நெக்ஸ்ட் லெட்டர் சி டூ யூ நோ. ஸோ டூ யூ நோவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ வெதர் கோக் shows the direction in which air is moving at a particular place. You can also make a wind shock to find the direction of the wind. Can you try it yourself? ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, see your picture. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இது டைரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷனை இந்த இது எப்படி வந்து எந்த சைடு வந்து பறக்குதோ, ஸோ இதை பொறுத்து தான். ஸோ ஏர் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, ஏர் இந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அதில் ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஏர் வந்து ஏர்னால அந்த டைரெக்ஷனில் அந்த பேப்பர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த எந்த டைரெக்ஷனில் வந்து ஏர் வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை வந்து டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் சி எக்ஸ்பெரிமெண்டல் verification of presence of oxygen, carbon dioxide and nitrogen in air. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வெரிஃபை பண்ணி ஸோ ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஏரில் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் see. In air things are a composite mixture. ஸோ நிறைய மிக்சர் கலந்தது தான் ஏர். For long time, that is until 18th century, human thought air as a fundamental constituent of matter. ஒரு ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூண்ட் தான் மேட்டர், அதுதான் வந்து ஏர் அப்படின்னு சொன்னாங்க 18th centuryல. However, an immense experiment conducted by Joseph Priestley in 1774 shows that air is not an elementary substance but a composition. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு மிக்சர் ஆஃப் கேசஸ்.
He was also able to identify a colorless and highly reactive gas which was later named oxygen. ஸோ அந்த highly reactive gases-க்கு தான் நேம் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு வச்சாங்க by the greatest French chemist ஆண்டனி லவாசியர். ஸோ ஆண்டனி லவாசியர் அப்படிங்கிறவர் தான் ஆக்சிஜனுக்கு நேம் வச்சார். ஸோ பிரிஸ்லி took a tub of water and made of float and placed a candle on it. ஒரு சின்ன டப்பு எடுத்துட்டாரு. அந்த டப்பு ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணி ஸோ அதில் கேண்டிலை வந்து மிடில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ளேஸ் பண்ணி ஹி கவர்டு த கேண்டில் வித் ஏ கிளாஸ் ஜார். ஒரு கிளாஸ் ஜார் வச்சு அந்த கேண்டில் அந்த டப்பை என்ன பண்ணுறாரு, கவர் பண்ணுறாரு. ஸோ சிதி டயக்ராம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டப்பு கீழே சின்ன டப்பு இருக்குது. ஸோ அதில் வாட்டர் ஃபில் பண்ணி கேண்டில் மிடில் வச்சு அதை பர்ன் பண்ணி ஸோ ஒரு ஜார் வச்சு அதை கவர் பண்ணுறாரு. ஸோ ஃபிகர் நம்பர் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வராது. ஸோ என்னென்னு 1 by 1 பார்ப்போம். See the first one, figure number 1. As the bottom portions of the jar was filled with water. அந்த ஜாரில் என்ன பண்ணிட்டாங்க, filled with water. No air can enter on exit and hence the jar was completely sealed. ஸோ அந்த ஏர் வந்து வெளிலேருந்து உள்ளே போகாமல் இருக்கவும், உள்ளே இருக்க ஏர் வெளில வராமல் இருக்கவும் ஸோ என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜார் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஃபிகர் வந்து 1ல் இதாக காமிக்குது. ஸோ கேண்டில் என்ன ஆகுது, அது உள்ள ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ் ஆகிறப்ப கண்டிப்பாக ஏர் வந்து உள்ளே போயிருக்கும். ஸோ ஏர் உள்ளே இருக்கப்போ அதில் ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேண்டில் என்ன ஆகுது, பர்ன் ஆகுது. ஸோ இதுதான் ஃபிகர் நம்பர் 1ல் வந்து நமக்கு தெரிகிறது. நெக்ஸ்ட்டு see the second figure. As you would have guessed, the candle flame was extinguished in a very short time. He used a magnifying glass to focus the sun rays to light the candle. Thus he tried to relight the candle many times without opening the sealed jar. The candle could not be retilled. What can we make out of it? So it was clear that something in the air was being used for burning and being covered into another substance. Once the substance in the air that was adding the burning was completely used by the burning flame and covered into another substance, the flame went out. ஸோ செகண்ட் ஃபிகரில் நமக்கு என்ன தெரியுது, ஸோ அதில் ஆக்சிஜன் இருக்க வரையும் அந்த கேண்டில் வந்து பர்ன் ஆச்சு. ஃபர்தராக அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக அதில் உள்ளதெல்லாம் காலியான பிறகு அந்த கேண்டில் எரியிறது என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் ஆகி அதில் என்ன ஆகுது, அந்த ஃப்ளேம் தான், அந்த புகை தான் என்ன ஆகுது, அங்கே இருக்குது, உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகுது, ஆக்சிஜன் இருந்தால் தான் அங்கே ஒரு கம்பஷன், எரிதல் வினை நடக்கும். நெக்ஸ்ட் see the third diagram. தேர்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா, now as the jar was inside the water. ஸோ வாட்டர் இருக்குது. Precisely could gently lift the jar and place a live mouse inside it without allowing outside air to enter the jar. ஸோ ஏர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு லைட்டாக தூக்கி அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஒரு மவுஸை வந்து உள்ளே போடுறாரு. ஸோ போட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, see the figure number 4. Without oxygen. ஸோ அங்கே ஆக்சிஜனே ப்ரெசென்ட் இல்லை. ஸோ as you would have guessed என்ன நடக்கும், the mouse dead. இந்த மவுஸ் என்ன ஆகுது, டெட் ஆகிடுது, இறந்துடுது. It was clear that oxygen was necessary for the survival of the mouse. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏர் கண்டென்ட் அந்த ஜார் உள்ளே இல்லைங்கிறப்ப அந்த மவுஸ் என்ன ஆயிடுச்சு, டெத் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ஃபிகர் நம்பர் 4ல் வந்து நமக்கு தெரிகிறது. Next see the figure number 5. In the next step, the gently lifted the jar and placed a mint plant. ஸோ mint plant, அதாவது புதினா செடியை திருப்பி என்ன பண்ணுறாரு, லைட்டாக அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி அந்த செடியை உள்ளே விடுறாரு. உள்ளே வச்சு வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த பிளான்ட்டு அந்த கேண்டிலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிகர் நம்பர் 6ல் நம்ம பார்ப்போம். ஸோ plant being a living thing like mouse, perhaps he through would டை. ஸோ என்னாச்சு, அனிமல் வந்து ஆக்சிஜன் அங்கே உள்ளே இல்லைங்கிறப்ப டெட் ஆயிடுச்சு. இது பிளான்ட் என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்டன்ட் த பிளான்ட் சர்வியூடு, பிளான்ட்டால் என்ன பண்ண முடியுது, அங்கே உள்ளே இருக்க முடியுது. ஆஃப்டர் பிளேசிங் த மின்ட் பிளான்ட் ஹீ லிஃப்ட் அப் த கேண்டில் அண்ட் இட் கண்டினியூட் டு பர்ன். ஸோ சன் ரேஸ் வந்து அந்த ஜாரில் படுற மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மின்ட்டு செடியை உள்ளே வச்சோன்னே அது என்ன ஆகுது, அந்த சன்லைட் மூலமாக உள்ளே வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது. க்ரோத் ஆகிறப்ப அதை என்ன பண்ணும், கண்டிப்பாக ஆக்சிஜனை வெளிவிடும். ஸோ அந்த ஆக்சிஜனை வெளிவிடுறப்ப அங்கே ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக திருப்பி அந்த கேண்டில் என்ன ஆகுது, எரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கனால அந்த கேண்டில் எரியுது அப்படிங்கிறது ஃபிகர் நம்பர் 6ல் நமக்கு தெளிவாக புரியுது.
In fourth experiment, he took a jar, burned a candle, and covered all oxygen in the carbon dioxide. He placed a mint plant and a mouse into the jar. ஸோ அந்த கேண்டில் ஜார் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ஆஃப் ஆகி அது வந்து ஃப்ளேம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பிளான்ட்டை உள்ளே வைக்கிறோம். பிளான்ட்டை உள்ளே வைக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கனால அதை பிளான்ட் எடுத்துகிட்டு அது க்ரோத் ஆகுது. திருப்பி ஆக்சிஜனை அது வெளிவிடுது. கேண்டில் வந்து நமக்கு எரியுதுங்கிறத பார்த்தோம். போத் த பிளான்ட் அண்ட் த மவுஸ் சர்வியூட் ஃபிகர் நம்பர் 7. ஸோ ஃபிகர் 7ல் என்ன ஆகுதுன்னா அந்த பிளான்ட் மின்ட் பிளான்ட்டு இருக்கும். திருப்பி ஃபர்தராக மவுஸையும் உள்ளே விட்றாரு. மவுஸு அந்த எலியும் உள்ளே விட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா போத் த பிளான்ட் அண்ட் த மவுஸ் சர்வியூடு ரெண்டுமே உயிர் வாழுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி ஃபவுண்ட் தட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஹேவ் அ scenery. Animals consume oxygen and replace carbon dioxide. So animals oxygen எடுத்துட்டு carbon dioxide வெளியிடுவோம் and plant take up the carbon dioxide and release oxygen. So plant வந்து carbon dioxide எடுத்துட்டு oxygen விடுகுது. So இது வந்து ஒரு மியூச்சுவலாக நடக்குது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது ஹியூமன் வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுறோம். பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. ஸோ இது ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்மிஷனாக இருக்குது. அப்போ ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆல் அவர் லிவிங் திங்ஸ். ஸோ ஏரில் வந்து ஆக்சிஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடும் ப்ரெசென்ட்டாக இருக்குது அண்ட் நைட்ரஜன் ஆல்சோ ப்ரெசென்ட். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஜோசப் ப்ராஸ்லே வந்து 1774 வந்து நிரூபித்தார். So next let us see, once the carbon dioxide was removed in the air, neither a candle burned nor a plant breathed. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அங்கே பிளான்ட் வருமா? வராது. ஸோ பிளான்ட் ப்ரீத் ஆகிறது கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி மஸ்ட். ஹென்ஸ் he was sure that the remaining air that he had did not have oxygen and carbon dioxide. He was able to produce a gas which showed the same property of the air without oxygen and carbon dioxide. Hence this gas was named nitrogen. So already you know that air is present in carbon dioxide and oxygen, and Daniel Rutherford ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறவர் தான் டிஸ்கவர் பண்ணார் நைட்ரஜனும். ஸோ ஏரில் வந்து எப்படி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கோ அது மாதிரி நைட்ரஜனும் இருக்குது அப்படின்னு சொன்னவர் டேனியல் ரூதர்ஃபோர்ட். Now we will move on to test for carbon dioxide in air. ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஆக்சிஜன் ஏரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஏரில் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். போர் சம் லைம் வாட்டர் இன் ஏ கிளாஸ் டம்ளர். ஒரு கிளாஸ் டம்ளர் லைம் வாட்டர் எடுத்துருக்கோம். பபுள் சம் ஏர் யூஸிங் ஏ ஸ்ட்ரா த்ரூ த லைம் வாட்டர். ஸோ அந்த லைம் வாட்டரில் பபுள்ஸ் ஏர் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் எ ஃபியூ மினிட்ஸ் லுக் அட் த லைம் வாட்டர் கேர்ஃபுல்லி. ஸோ அந்த லைம் வாட்டரை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா லைம் வாட்டர் வில் ப்ரொடியூஸ் எ ஒயிட் ப்ரிசிபிடேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் தட் த லைம் வாட்டர் வில் ஈவன்ட்லி டர்ன் டு எ மில்கி ஒயிட் சொல்யூஷன். ஸோ ஒரு மில்கி ஒயிட் சொல்யூஷன் மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ திஸ் ஷோன்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். ஸோ ஏரில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு தெரியுது. Next let us see composition of air. From Priestley experiment which was followed by Ingenhousz and Rutherford, we came to know that air was not just one substance. We will now describe what air is made up of. So this is called composition of air. Air வந்து சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதில் நிறைய கேஸஸ் வந்து மிக்சராக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபித்தவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரிஸ்லி, Ingenhousz and Rutherford. ஸோ அதனால் இதை வந்து composition of air. The major component of air is nitrogen. Almost ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்து அதாவது வந்து 5 பார்ட்டில் 4 பார்ட் எது இருக்குது நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இன் ஏரில். த செகண்ட் மேஜர் பார்ட் ஆஃப் ஏர் இஸ் ஆக்சிஜன். அபவுட் 1/5 ஆஃப் ஏர் இன் ஆக்சிஜன். ஸோ 5th 1% வந்து எவ்வளோ இருக்குது ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இன் அடிஷன் டு நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் ஏர் ஆல்சோ கண்டைன்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் சம் அதர் கேஸஸ் லைக் ஆர்கான், ஹீலியம் எக்ஸட்ரா ஆர் ப்ரெசென்ட் இன் few கொஞ்சம் கொஞ்சமாக இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். The air may also contain some dust particles also present in air. So the composition of air in terms of percentage of it is various components can be written as follows. ஸோ இதை வந்து டயக்ராம் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 78% நைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 21% ஆக்சிஜன் அண்ட் 1% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், வாட்டர் வேப்பர் அண்ட் அதர் கேஸஸ். So next let us see
test for the presence of dust particles in air. ஸோ ஏரில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க. யூ மைட் ஹாவ் சீன் த சன்லைட் என்டர் இன்டு எ டார்க் ரூம் த்ரூ எ நேரோ ஸ்லைட் அண்ட் மார்க்கிங்ஸ் shiny dust particles dancing merrily on the path of the sunlight. Actually, the air in the room always contains some dust particles, but they are so small that normally they are not visible too. When the beam of light falls on them, the tiny dust particles become visible. ஸோ நார்மலாக பார்க்கும்போது அந்த டஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரியாது. இதே இது ஒரு சன் ரேஸ் வந்து அந்த வீட்லேயோ ஜன்னல்லையோ வரும்போது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சைனியாக ஒரு மாதிரி கலரில் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன் வந்து விண்டோஸில் மோஸ்ட்லி அந்த சன் ரேஸ் வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், விசிபிள் பார்க்க முடியும். Shall we do an activity to calculate the amount of dust particles in air from our area? ஸோ நம்ம ஏரியாவில் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிராஃப் மூலமாக இங்கே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ see the formula. Calculate the mean number of dust particles in marked area. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆன் கலெக்டர். ஸோ எவ்வளோ நம்ம டஸ்ட் பார்ட்டிகல் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆன் கலெக்டர். ஸோ ஒரு கிராஃப் எடுத்துட்டோம், அதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் பாக்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதையும் ப்ளஸ் ஓவரால் டஸ்ட் பார்ட்டிகல் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதையும் கால்குலேட் பண்ணால் நமக்கு அந்த டஸ்ட் எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குங்கிற சராசரியான மீன் வேல்யூ கிடச்சிடும். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் த டஸ்ட் கேன் பி ஆல்சோ கால்குலேட்டட் அஸ் கிவன் பிலோ. ஸோ அதோட ரேஞ்ச் கண்டுபிடிங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ see the diagram. This one is a graph sheet. ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் எத்தனை ஸ்கொயர் ப்ரெசென்ட்டாக இருக்குது ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இதை ரெண்டே டிவைட் பண்ணால் நமக்கு ஓவரால் மீன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரேஞ்ச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் let us see டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இன் ஏர். ஸோ வாட்டர் வேப்பரும் ஏரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் மூலமாக சொல்லியிருக்காங்க. டேக் எ ஃபியூ ஐஸ் க்யூப்ஸ் இன் எ கிளாஸ். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறோம். கீப் ஆன் த டேபிள் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ். ஒரு டேபிளில் ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். என்ன பார்க்குறீங்க, யூ வுட் சீன் டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஆல் ஓவர் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆன் த கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை சுற்றி அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃப்ரம் வேர் டு திஸ் ட்ராப்லெட் கேம். எப்படி இந்த ட்ராப்லெட் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் அண்ட் ஏர் condense on the cold surface of the glass. This shows that air contains water vapor. ஸோ ஏரில் வந்து வாட்டர் வேப்பரும் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ நார்மலாக அந்த ஐஸ் க்யூப்பை வைக்கும்போது அதில் உள்ள கூல்னஸ் வந்து வெளியில் ஏர் அட்மாஸ்பியரோடு இதாகிறப்ப அந்த வாட்டர் அவுட் சைடு, அந்த கிளாஸ் அவுட் சைடில் வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டெஸ்ட் ஃபார் வாட்டர் வேப்பர் இஸ் இன் ஏர். Now we will move on to burning and combustions. When we burn a candle, paper, kerosene, coal, wood and cooking gas LPG, oxygen is needed. So இது எல்லாமே எரியறதுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப தேவை. The oxygen needed for the burning of candle, paper, kerosene, coal, wood and cooking gas comes from the air around us. Thus, for burning a substance continuously, so ask to make fire, a continuous supply of fresh air is needed. If we cut off the supply of a fresh air to a burning substance, then the burning substance will not be get oxygen necessary for burning to continue and hence the substance will stop burning. So oxygen illana and burn ஆகிறது என்ன ஆகும், நின்றும். In rockets, as they go high in the atmosphere. ஸோ ராக்கெட் வந்து ரொம்ப ஹை அட்மாஸ்பியருக்கு போகும்போது the availability of oxygen is continuously reduced. அங்கே ஆக்சிஜன் இருக்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ therefore is rocket along with the fuel oxygen is also carried out combustions. The process of burning of a substance in the presence of oxygen and releasing a large amount of light and heat is called burning. ஸோ burn ஆகிறப்ப அங்கே என்ன ஆகுது, நமக்கு லைட் அண்ட் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், burning சொல்கிறோம். If the process does not emit flame, then it is called combustions. ஸோ ஃப்ளேமை வந்து விடலை அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், combustion சொல்லுவோம். ஸோ burning வந்து என்ன, define burning, the process of burning of a substance in the presence of oxygen and releasing large amount of light and heat is called burning. So light to heat to produce ஆன அது burning. அந்த
லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை, ஹீட்டும் இல்லை அப்படின்னா அது வந்து கம்பஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see importance of air for survival of plants and animals. So first you will see the respiration in plants. Plant require energy for their growth and hence respiration also occur in plants. During respiration, plant take in oxygen and release carbon dioxide just as animals do. So gases exchange with air in the atmosphere takes place in plants with the help of the tiny holes called stomata present on their leaves. ஸோ பிளான்ட்டில் அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டாங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் என்ன ஆகும், ஆக்சிஜன் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். ஓகே, so next let us see photosynthesis. A plant manufacture food by a process called photosynthesis. So plant வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். During photosynthesis we can use it carbon dioxide from the air and water from the soil react in the presence of sunlight to produce food. ஸோ அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, கார்பன் டை ஆக்சைடை வந்து ஏர்லேருந்து எடுத்துக்குது, சாயிலேருந்து வாட்டர் எடுத்துக்குது, அண்ட் சன்லைட் வந்து அதுக்கு தேவை அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. மோஸ்ட் பிளான்ட் ப்ராசஸ் எ க்ரீன் பிக்மெண்ட் கால்ட் குளோரோஃபில். ஸோ நிறைய எல்லா பிளான்ட்லேயும் என்ன இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும், குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அந்த க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் மூலமாக தான் என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதன் மூலமாக தான் அது ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ சிசி டயக்ராம். ஸோ இதை தான் வந்து என்னென்ன அதுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ குளோரோஃபில்ஸ் அப்சர்வ் லைட் ஃப்ரம் த சன். ஸோ சன்லேருந்து குளோரோஃபில் வந்து அந்த சன்லேருந்து வர இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் லைட் எனர்ஜி கார்பன் டை ஆக்சைடும் அப்சர்வ் பண்ணிக்கும். கார்பன் டை ஆக்சைடு என்டர் த்ரூ த ஸ்டொமேட்டா அண்ட் நேச்சுரல் ஓப்பனிங் இந்த லீஃப். ஸோ லீஃபில் வந்து நேச்சுரலாகவே ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதன் மூலமாக லைட் எனர்ஜி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் ஆகும். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட் கம்பைன் இந்த லீஃப் டு மேக் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் எக்ஸிட் த லீஃப் த்ரூ த ஸ்டொமேட்டோ. வாட்டர் லாஸ் ஃப்ரம் லீவ்ஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். நிறைய வாட்டர் எக்ஸ்ட்ரா அந்த லீஃபில் இருந்தாலும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் இஸ் அப்சர்வ்டு த்ரூ த ரூட்ஸ் அண்ட் கேரிடு த்ரூ த ஸ்டெம் டு த ரெஸ்ட் ஆஃப் த பிளான்ட். Next, the word equation given below explain the process of photosynthesis. So photosynthesis process எப்படி நடக்குதோ அதை வந்து வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ஆல்சோ ப்ரெசன்ட் டு ப்ரொடியூஸ் ஏ ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ ஃபுட்டு வந்து அந்த பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஹியூமன்ஸ்லாம் ரெஸ்பிரேஷன் பண்ண யூஸ் ஆகுது. பிளான்ட் ரிலீஸ் ஆக்சிஜன் டியூரிங் photosynthesis which is much more than the oxygen consumed by the plant during ரெஸ்பிரேஷன்ஸ். ஸோ அது வந்து ரெஸ்பிரேஷன்ஸ் இது பண்ணுறப்ப நிறைய ஆக்சிஜன் என்ன பண்ணுது, வெளிவிடுது. ஸோ நெக்ஸ்ட் லெட் us see ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட் வந்து எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுது, என்னென்ன உள்ளே எடுக்குது, எது வெளியில் விடுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா when we breathe in air, the oxygen present in the air reacts chemically which digested food within the body to produce carbon dioxide gas, water vapor and energy. ஸோ ஒரு அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்து ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ ஆக்சிஜனை உள்ளே எடுத்து ஆக்சிஜன் மூலமாக அந்த ஃபுட் என்ன ஆகுது, டைஜஷன் ஆகி வெளியில் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜி. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு அது பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் வாட்டர் வேப்பர் வந்து நமக்கு வேர்வையாக வெளியில் போயிடுது. அண்டு எனர்ஜி வந்து நமக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கிது. ஸோ அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் செய்ய முடிஞ்ச வேலையை செய்கிறோம் அந்த எனர்ஜி மூலமாக தான். ஸோ த எனர்ஜி இஸ் required to carry out many processes in the body such as movement, growth and repair. ஸோ நிறைய க்ரோத் ஆகிறது, அப்புறம் மூவ்மெண்ட் பண்ணுறது, நிறைய ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுக்கெலாம் நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ இது வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்து அது வந்து ஃபுட்டோட டைஜஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் ப்ராசஸ் பை விச் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் டைஜஸ்டட் ஃபுட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு, water vapor and energy is called respiration. The process can be represented by a word equation as given below. Food plus oxygen to produce a carbon dioxide, water vapor plus energy. This is for animal respirations. So respiration of plants and animals in water. The water of ponds, lakes, river and sea have some amount of discovered air containing oxygen in it. The plant and animals that live in water, we can use oxygen discover the water for breathing. For example,
frog respire through their skin. So frog பார்த்தீங்கன்னா skin மூலமாக respiration பண்ணும் and fish respire using their gills. ஸோ அந்த gills மூலமாக fish வந்து respiration வந்து பண்ணும். ஸோ இது வந்து respiration of plants and animals in water. Next, let us see uses of air. Air is used by plant and animals for breathing. Air is used for burning fuels like wood, coal, kerosene, LPG, etc. Compressed air is used to fill tires of various kits of vehicles. Air plays an important role in maintaining the water cycle in the nature. And we can use it. Ozone layer present in the atmosphere helps in preventing harmful radiations of the sun from reaching the earth's surface. Next, under extant ordinary conditions such as a patient having breathing difficulty. ஸோ அவங்களால ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீத் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எ மவுண்டெய்னர் கிளம்பிங் எ ஹை மவுண்டெயின். ஸோ ரொம்ப மவுண்டெயின் ஹை அதிகமாக போக போக ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும். ஸோ அந்த இடத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எ டிரைவர் கோயிங் டு டீப் இன் த சி ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரீத்திங் பர்பஸ். ஸோ ரொம்ப சீக்கு அடியில் போகும்போதும் ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகும். ஸோ அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணி அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க. Next, blowing air is used to turn the blades of windmill. So windmill வந்து சுற்றுறதுக்கு என்ன ஆகுது, ஏர் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். The windmills are used to draw water by running pumps, run floor mills and to generate electricity. ஸோ நிறைய அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். So these are the uses of air. Air is very very important. So everything we can use it in air. Unit 4 air lesson is completed. Okay, so this lesson is very very important one, so study well. Thank you.